Hi friends, welcome to SUHI'S kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வெறும் வாணலியில எண்ணெய் சேர்க்க வேண்டாம். வெந்தயத்தை போட்டு முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டு இருக்கேன். இதை சிம்ல வச்சு நல்லா இது சிகப்பாற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி சிகப்பு கலர் வந்த உடனே இதை எடுத்துடணும். கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதோடைய ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் நல்லா சிகப்பாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா சிகப்பு கலரில் வந்துருக்கு. நல்லா வாசனை கூட வருது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துட்டு இந்த சூட்லேயே நம்ம கருவேப்பிலையை போடணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வெறும் வானிலையிலேயே இந்த மாதிரி திருப்பி விட்டால் போதும். 2 தடவை நல்லா ட்ரை ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போவே இந்த சூட்டுக்கே ஆகிடும். இப்போது ட்ரையாக இருக்குது. இதையும் முன்னாடியே வறுத்து வச்சுக்கிற சாமான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துடணும். வெந்தய குழம்புக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இந்த வெந்தய குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 6 பேருக்கு போதுமானதாக செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் குறைச்சி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம், இது லைட்டாக பொரிஞ்ச அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு, அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கடுகு வெடிச்சிருத்து. இப்போ ஒரு 4 மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா பருப்பு சிகப்பாற வரைக்கும் வறுக்கணும். இப்போ ஒரு 4-5 கருவேப்பிலை இதில் சேர்க்குறேன். முதல்லையே சேர்த்ததுனால பவுடர் பண்ணும்போது சேர்த்ததுனால குறைச்சலாக போட்டால் போதும். எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இது நல்லா 7-8 நிமிஷம் கொதிக்கணும். உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் தாளிக்கும் போதே அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிடுத்து. இப்போ இந்த பவுடரை இதோட சேர்க்குறேன். கட்டி கட்டாமல் நல்லா கலந்து விடணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், அப்புறம் கசந்து போயிடும் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இதோட சேர்க்கணும். நல்லா கொதிச்சதுனால குறைஞ்சிருக்கு. இப்போ நிறைய தண்ணி சேர்க்கணும் இதோட.
அரிசி மாவு சேர்த்தப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. வெந்தய குழம்புல வெந்தயம், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. இதை சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லாட்டி பருப்பு சாதத்தோட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு உசிலி, பருப்பு தொகையல் இதுக்கெல்லாம் இது நல்ல காம்பினேஷன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.